இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் மாப்ளே விடுடா. இவனை தோத்துட்டேன்னு ஒத்துக்க சொல்லுங்க. தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ. கர்ணா அண்ணா ஐயோ இவன் போறானே. எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம இறங்குறான்? இந்த கதிர் இவனை வேலைக்காரன தானே சொன்னான். அவனை அடிச்சதுக்கு இவன் வேடிக்கை பார்க்காம இப்படி என்ன சொன்னாங்கன்றதுக்காக இறங்குறானே. போதும். நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறத பார்த்தா இன்னைக்கு முடியாது போடுறீங்க. என்னப்பா விட்டு கொடுக்காம அடிச்சுக்கிறீங்க? கோயில் குளத்துல உசுர் போயிட கூடாதுப்பா. அதனால இந்த போட்டியில ரெண்டு பேரும் ஜெயிச்சதா அறிவிச்சு இந்த போட்டியை முடிச்சுக்கிறோம். அண்ணி உன்னை சண்டை போட சொன்னாங்களா ராஜா? சொல்றா, அண்ணி உன்னை சண்டை போட சொன்னாங்களா என்ன? நீ வீரக்காக ரிஸ்க் எடுக்கிறல்ல, நான் என் கண்மணிக்காக ரிஸ்க் எடுக்க கூடாதா? இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எப்பா சாமி, காதல் மகராசா, நீ இவ்ளோ பெரிய காதல் மன்னனா இருப்பன்னு சத்தியமா நினைச்சு பாக்கலப்பா. டேய் நீ கொஞ்சம் சும்மா இருடா. நீ அவன் மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்க, ஆனா அவ அத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே. அப்பா பாப்பா இங்க வா. சொல்லுங்க. இந்த மருந்து இருக்குல்ல, இத கொண்டு போய் அதோ அந்த அங்கிள் இருக்கார்ல, இங்கெல்லாம் வலிக்குதா? அவர்கிட்ட கொண்டு போய் இத கொடு. ஓகேவா? சரி. சரியா? போ. இங்க ஐயோ சும்மா இருடா. இந்த மருந்து போடுங்க, காயம் சரியாயிடும். அப்பா தங்கம், இது யார் கொடுத்தாங்க? அதோ அவங்கதான். இவன் மேல பரிதாபப்படுறதுக்கு இந்த கூட்டத்துல யாரா இருக்கா? வேற யாரா இருக்க முடியும் வலிமா? தோ அவரோட வைஃப் தான். என் சிஸ்டர் கண்மணி. கண்மணி வெளியில வா தங்கம். நீ ஒளிஞ்சிருக்கன்னு பாத்துட்டோம், வா. அக்கா ஒரு நிமிஷம் வாங்கக்கா. உங்களதான் வாங்கக்கா. சொல்லுப்பா. இந்த தொட்டில மரத்துல கட்டுறீங்களா? நான் எதுக்குப்பா? உங்களுக்கு என்ன, இந்த கடை நம்ம கடை தான். நீ அந்த மாப்பிள்ளை வீட்ல? ஆமா, அந்த வீட்டு வேலைக்காரன் தான். இது சும்மா பார்ட் டைம் ஜாப். நானும் நாளுக்கா சம்பாதிக்கணும் இல்லக்கா, அதனாலதான்க்கா. வியாபாரமே ஓட மாட்டேங்குதுக்கா. உங்களை பார்த்தா கொஞ்சம் ராசியான ஆள் மாதிரி இருக்கு.
நீங்க வாங்கி தொட்டில் கட்டுனீங்கன்னா 4 பேர் வாங்குவாங்க. அதனாலதான் சொல்றேன். அது நான் காசு கொண்டு வரல. காசெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டேனா? இதெல்லாம் ஒரு விளம்பரம்க்கா. கட்டும் போது 4 பேர் உங்களை பாப்பாங்க. ஏன் உங்களால எங்களுக்கு லாபம், அதுக்காக தான் சொல்றேன். அக்கா தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்கக்கா. இதுவே நீங்க விலை கொடுத்து வாங்குற மாதிரி தான். இது உங்களோட தொட்டில். அம்மனை மனசார வேண்டிக்கிட்டு இத கட்டுங்க. நினைச்சது கண்டிப்பா நடக்கும். புடிங்க அக்கா, புடிங்க அக்கா, புடிங்க. டேய் என்னடா? அண்ணா லாக் பண்ணிட்டு தானே வந்தேன். எப்படி ஓப்பன் ஆச்சு? நல்லா யோசிச்சு பாரு. சாவி நம்மகிட்ட இருக்கு, மறந்துட்டு போட்டா வந்துட்டியா? என்ன உன்ன மாதிரி பல பேரை பார்த்திருக்கேன். ஏன் கழுத்திலே கத்திய வச்சு மிரட்டுறியா? அப்படியே அழுத்தவா? ஒரு அழுத்துதான். அழுத்துட்டுமா? அழுத்து அழுத்து. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. ஆமா, நான் திருட தான் வந்திருக்கேன். எங்களுக்கு உரிமையான பொருள் உங்க வீட்டுல ஒண்ணு இருக்கு. அதை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். உனக்கு உரிமையான பொருளா? என்னது? எங்களோட கடை பத்திரம். என்ன கடை? அதை எடுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அது உங்க கடை தானா? ஆமா. நாங்களும் வீடு முழுக்க தேடிட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. நீ அந்த வீட்டு பொண்ணு தானே? இப்ப அந்த டாக்குமெண்ட் உன் புருஷன் கையில தான் இருக்கு. அவன்கிட்ட இருந்து அது எப்படியாச்சும் எடுத்துக்கூட. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இன்னொன்னு, என்னால அவங்கள மீறி எதுவும் பண்ண முடியாது. என்ன நடிக்கிறியா? நீ நினைச்சா எல்லாமே முடியும். எங்க ஃபேமிலியோட எதிர்காலமே அந்த டாக்குமெண்ட்ல தான் இருக்கு. எங்க மாமா பல வருஷமா உழைச்சு உருவாக்குன கடை அது. அதை தொடுறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது.